வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்கும் பலருக்கு நீங்கள் எப்போதும் சிந்தனை அதிகம் கொண்டவர்களாகவும் அமைதியாக இருப்பவர்களாகவும் நிச்சயமாக தோன்றும். வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இப்படித்தான் தோன்றும். ஆனால் உங்களுடைய மனதின் ஆழத்தில் பல வருடங்களாக நீங்கள் தாங்கிக் கொண்ட காயங்களும் அனுபவங்களும் இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. முதலாக உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் ஜாலியான ஒரு மனிதர் அப்படி என்ற ஒரு எண்ணம் தான் உங்களை பார்க்கும் பொழுது வரும். நீங்களும் அந்த மாதிரி எண்ணங்களை மட்டுமே வெளி உலகத்தில் காட்டிக்கொள்வீர்கள். உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய வருத்தங்கள் யாரிடமும் கூற மாட்டீங்கள். ஏன் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் கூட நீங்கள் எதை பற்றியும் வெளிப்படையாக பேச மாட்டீங்க. அந்த அளவுக்கு சில காயங்கள் உங்களுடைய மனதிற்குள் பதிந்து கிடக்கும். ஏனென்றால் உங்களுடைய முன்னாள் காலங்களில் நீங்கள் பட்ட அவமானங்கள், காதல் தோல்விகள், உங்களுடைய நட்புக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்பட்ட வாக்குவாதங்கள், சந்தேகங்கள், இது அனைத்தும் உங்களால் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை உருவாக்கியிருக்கும். இதனால் நீங்கள் எதை பற்றியும் யாரிடமும் உங்களுடைய உயிர் நண்பராக இருப்பவரிடம் கூட நீங்கள் கூற மாட்டீர்கள். ஏன் அப்படின்னா, யாரின் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைப்பீங்க. ஆனால் நம்பிக்கை வைத்து உங்களுடைய பர்சனல் விஷயத்தை மற்றவர்களிடம் நீங்கள் கூற மாட்டீர்கள். இப்படிப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. இந்த கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு மனப்பான்மையானது இருக்கும். நீங்கள் யாரையும் எளிதாக நம்ப மாட்டீங்க. நம்புவது போல பேசுவீங்க, சிரிச்சு பேசுவீங்க. ஆனால் இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் தெரியும் யாரிடம் எதை பற்றி கூற வேண்டும், அவர்கள் எப்படி என்னவென்று. அவர்கள் பேசும் பொழுதும் அவர்கள் நடந்து கொள்ளும் பொழுதும் நீங்கள் அவர்களை பார்த்து புரிந்து கொள்வீர்கள். இப்படிப்பட்ட ஒரு நபர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனால் ஒரு முறை நம்பினால் அந்த ஒரு நபரை முழுமையாக நீங்கள் நம்பி விடுவீர்கள். அந்த உண்மையான நம்பிக்கை சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் துரோகமாக கூட மாறியிருக்கும். இது உங்களுடைய காதல் தோல்வியில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்கள் ஒருவரை, இது ஆணோ பெண்ணோ, நீங்கள் ஒருவரை கண்மூடித்தனமாக காதலித்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய காலத்தில் நீங்கள் சிறிய ஒரு தவறு பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு தவறினால் அந்த ஒரு உறவே இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு பிரிந்திருக்கும். நீங்கள் இன்னமும் அந்த ஒரு உறவை நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு உறவு உங்களை தேடி வராமல் போயிருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். சிறு வயதிலிருந்தே சில அனுபவங்கள் உங்களுடைய மனதில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தியிருக்கும். பள்ளி காலத்தில் மிகவும் நெருக்கமான இருந்த நண்பர்கள் ஒருவர் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருப்பார். அவரை நம்பி நீங்கள் எல்லாத்தையும் கூறியிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நபரோ உங்களுடைய சொல் பேச்சை கேட்காமல் அனைவரிடமும் போய் உங்களுடைய நம்பிக்கையை பற்றி, நீங்க நம்பிக்கையை எதை கூறினீங்களோ அது அனைவரிடமும் அவர் விளையாட்டுத்தனமாக கூறியிருப்பார். அந்த ஒரு நேரத்திலிருந்து, சிறு வயதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு பாடம், நம்மளுடைய நம்பிக்கையான விஷயங்களை மற்றவங்கள்ட்ட கூறக்கூடாது. யாரையும் நம்ம நம்பிக்கையான ஒரு ஆளாகவும் பார்க்கக்கூடாது. இந்த ஒரு எண்ணத்துடன் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீர்கள். நீங்கள் மனதில் வைத்திருந்த ரகசியத்தை யாராவது வெளியில் கூறியிருக்கலாம். அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் மிகவும் பாதிப்படைந்திருப்பீங்க. நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பமோ இல்லை உங்களுடைய குடும்பம் கூட தலை குனிந்து நிற்கின்ற அளவுக்கு தேவையில்லாத ஒரு பாதிப்பு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நான் இவ்வளவு நம்பினேன், ஆனால் ஏன் எனக்கு இப்படி செய்தார்கள் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல முறை எழுந்து கொண்டே இருக்கும். நீங்கள் போயிட்டு மறுபடியும் அந்த ஒரு நபரிடம் சண்டையெல்லாம் போட மாட்டீங்க. அவங்ககிட்ட இருந்து அப்படியே பிரிந்து வந்து விடுவீங்க. ஏன் அப்படின்னா, அப்படிப்பட்ட உறவு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் வந்துவிடும். அவர்களை அப்படியே அந்த ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு அவர்களிடம் இனிமேல் பேச்சுவார்த்தை எதுவும் இல்லாமல் விலகி விடுவீர்கள். உறவினர்களிடமும் கூட சில கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஒரே குடும்ப ஒரே குடும்பத்துல கூட்டு குடும்பமாக கூட இருப்பீங்க. ஆனா உங்களுடைய குடும்பத்திற்குள் அவ்வளவு சண்டைகள் இருக்கும். நீங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு அவர்களை நம்பாமல் இருந்தாலும் அவர்கள் சொல்வதற்கு சரி சரி என்று தலையை ஆட்டிக்கொண்டு வேறு வழி இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஓட்டி கொண்டிருப்பீங்க. இது கும்பமராசி நிறைய பெண்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு உறவினர்கள் யார் உங்களுக்கு எதிராக எது பண்ணினாலும் சரி, நம்முடைய குடும்பம் தானே, பொறுத்து கொண்டு போவோம் என்று எல்லாத்தையும் நீங்கள் பொறுத்து கொண்டே போய் கொண்டிருப்பீங்க. சிலர் உங்களை நம்பிக்கையுடன் பார்த்தது போல நடித்து பின்னர் உங்களுடைய பின்னால் வேறு விதமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் இருக்கும் பொழுது ஒரு பேச்சு, இல்லாத பொழுது ஒரு பேச்சு. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இது உங்களுடைய குடும்பத்தில் மட்டுமல்ல, வேலை செய்கின்ற இடங்களாக இருக்கட்டும், நண்பர்கள் இருக்கின்ற இடங்களாக இருக்கட்டும், பள்ளிக்கின்ற பள்ளிகளாக இருக்கட்டும், உறவினர்களிடத்தில், அனைவரிடத்திலும் உங்களுக்கு பேச்சானது இப்படித்தான் நடக்கும். சில சமயம் பண விஷயத்திலும் அல்லது உறவுகளிலும் கூட ஏமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த அனுபவங்கள் அனைத்தும் உங்களுடைய மனதில் ஒரு ஆழமான ஒரு காயத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். அந்த ஒரு காயத்திலிருந்து உங்களால் விடுபட முடியாமல் இன்னமும் அதனை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு காயம் ஒரு ஆழமான ஒரு காயமாக பதிந்திருக்கும். இந்த நம்பிக்கை துரோகங்கள் காரணமாக சில நேரங்களில் நீங்கள் தனிமையாக உணர்ந்திருப்பீங்க. யாரிடமும் பேசணும் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணாது. ஏன் அப்படின்னா, உயிருக்கு உயிராய் பழகிய நபர்களோ, உங்களுடைய காதலனோ காதலியோ அவரே இந்த ஒரு நேரத்தில் நம்மளை நடுரோட்டில் விட்டுட்டு போகும் பொழுது, இந்த மாதிரி நம்ம ஏன் மற்றவங்களை வந்து நம்பணும், நம்ம தனிமையாக இருப்போம். நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும்னா எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிறேன், மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் மட்டும் வந்து கொண்டு இருக்கிறது?
என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுது பார்த்தாலும் வந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் யாரையும் முழுமையாக நம்பாமல் இருக்க ஆரம்பிப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவான். சனி கிரகம் வாழ்க்கையில சோதனைகள் மற்றும் பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படும். சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் மனிதன் வாழ்க்கையில் சில கடினமான அனுபவங்களை சந்திப்பான். அந்த அனுபவங்கள் மனிதனை உடைப்பதற்காக கிடையாது, அவனை வலுவாக மாற்றுவதற்காக மட்டுமே. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் சில நபர்கள் வந்து உங்களை காயப்படுத்தி விட்டு சென்றிருப்பார்கள். அவர்கள் எதற்காக காயப்படுத்தினார்கள் என்று தெரியாமல் அதனை நினைத்து நீங்கள் இன்னும் அழுது புலம்பிக் கொண்டிருப்பீங்க. இந்த அனுபவங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாடமாக இருந்திருக்கும். யாரை நம்ப வேண்டும், யாரிடம் தூரம் வைக்க வேண்டும் என்பதை வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருக்கும். ஆனால் இந்த சிறிது காலங்களில், ஒரு வருடங்களிலோ சில மாதங்களிலோ உங்களுக்கு யாரிடம் நாம் எப்படி பழக வேண்டும், எந்த ஒரு இடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசினால் நமக்கு மரியாதை கிடைக்கும் என அனைத்தையுமே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையானது கற்றுக் கொடுத்திருக்கும். இன்று நீங்கள் அந்த அனுபவங்களால் மிகவும் ஆழமாக யோசிக்கக்கூடிய ஒரு மனிதராக மாறியிருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் அவமானங்களும் உங்களை சுத்தி சுத்தி ஏற்பட்டிருக்கும். கூட இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களை மதிக்காமல் இருப்பார்கள். எனவே எந்த இடத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக தோன்றிருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நான் இதுவரை கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். இது கூறிவிட்டீங்க அப்படின்னா எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இனிமேல் இது அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். சனி பகவானே உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு உங்களுடைய கிரகங்களின் நிலை மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். நான் இதுவரை கூறியது சரியா தவறா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவதை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றமானது ஆரம்பமாக இருக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை திறக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக சென்றது போல உங்களுக்கு தோன்றியிருந்தால் இனிமேல் சில விஷயங்கள் திடீரென்று உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். ஏன் மாறுது, எதற்காக மாறுகிறது என்று உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படுத்தும். நீங்கள் எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடும். அந்த ஒரு வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை உங்களை எங்கேயோ கொண்டு செல்லும். உங்களுடைய விதி ஒரு புதிய திசையில் செல்ல ஆரம்பிக்கும். இதுவரை நீங்கள் முயன்றாலும் பலன் தராத சில விஷயங்கள் இனி திடீரென்று வெற்றி தரக்கூடியதாக மாறிவிடும். ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு தொழில் வளர்ச்சி அல்லது ஒரு புதிய வருமான வாய்ப்பு, இவைகளில் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடியதாக இருக்கும். இதனால் உங்களுடைய விதியே மாற்றப்படும். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட அவமானங்கள், பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். உங்களுடைய அதிபதி சனி பகவான் வலுப்பெறக்கூடிய காலத்தில் வாழ்க்கையின் நிலைத்தன்மையானது உருவாகி பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சனி கிரகம் கடின உழைப்புக்கு பலன் தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் போட்டுக்கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். இதனால் நீங்கள் இதுவரை செய்த உழைப்பிற்கு இனி மெதுவாக பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். பண விஷயத்திலும் முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதனால் உங்களுடைய வாய்ப்புகள் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தும். கோடான கோடி பணம் என்பது ஒரே நாளில் வருவது கிடையாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறனானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு உங்களை தேடி வரும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் தொழிலில் நல்ல ஒரு மாற்றமானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இனிமேல் பணக்கஷ்டம் என்பதும் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் தொழில் விஷயங்களில் இறங்குவது உங்களுக்கு மிகவும் நல்லது. வேலையை விட தொழிலில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு லாபங்களானது கிடைக்கும். ஒரு வணிக வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அல்லது ஏற்றுமதி இறக்குமதியிலையும் போதுமான வருமானங்கள் உங்களை தேடி வரும். இதிலும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இதை தவிர ஒரு புதிய முதலீடை நீங்கள் செய்வதன் மூலம் இவற்றில் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே முதலீடுகள் செய்தாலும் தொழில்கள் செய்தாலும் ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணாலும் எதில் நீங்கள் கால் வைத்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும். இதுவரை உங்களை சோர்வடைய செய்த கடன் பிரச்சனைகளும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் உடனே குறையாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் கிடைத்தால் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு உருவாகிவிடும். முக்கியமா கூறணும் அப்படின்னா, நீங்கள் பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்த ஆரம்பித்தால் இந்த பிரச்சனைகள் மெதுமெதுவாக தீர ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனைகளும் முழுமைக்கும் தீர்ந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு பணத்தை செலவழிக்கும் பொழுது நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை திட்டமிட்டு செலவழியுங்கள். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்ன தெரியுமா? தனி தொடர்பான ஒரு பரிகாரம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சனி பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். எளிய பரிகாரம் என்றால் ஏழைகளுக்கு உணவு வழங்க வேண்டும். அதுவும் நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் வழங்க வேண்டும். அல்லது உதவி செய்தாலும் போதுமானது. சனி கிரகம் கருணையை விரும்பக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும் என்று உங்களுடைய ஜோதிடத்தில் கூறப்பட்டு இருக்கிறது. எனவே நீங்கள் சனி பகவானை வணங்குங்கள். அவர்தான் உங்களுடைய அதிபதி. உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றுவார். குடும்பத்தின்
மூலம் கூட சில நல்ல நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் யாராவது ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஆதரவாக இருப்பார்கள். அவர்கள் உங்களுடைய உறவினர்களாக இருக்க மாட்டார்கள். ஒன்று உங்களுடைய பெற்றோர்கள், இல்லைன்னா உங்களுடைய பெற்றோர்களுடன் உடன் பிறந்தவர்கள் யாராவது ஒருவர் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அவர்கள் நீங்கள் எது செய்தாலும், தொழில் செய்தாலும், ஏதாவது முதலீடுல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, எதுலனாலும் சரி, பண விஷயமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது உதவியாக இருக்கட்டும், அவர்கள் உங்கள் கூட நின்று இறுதி வரைக்கும் அந்த ஒரு தொழிலோ இல்லைன்னா முதலீடோ அதில் உங்களுக்கு பயனுள்ள சில செயல்களை நிச்சயமாக செய்வார்கள். அவர்களின் ஆலோசனை அல்லது உதவி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறும். எனவே கும்பம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த நம்பிக்கை துரோகங்கள், கசகசப்பான அனுபவங்கள், மனவேதனைகள், இவைகள் அனைத்தும் உங்களை உடைப்பதற்காக கிடையாது. அதற்கு பதிலாக உங்களை மிகவும் வலுவான ஒரு மனிதராக மாற்றுவதற்காக மட்டுமே நடந்தது. எனவே இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக ஒரு புதிய வாய்ப்புக்கான ஒரு கதவு திறக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரை அமைதியாக தாங்கிய கஷ்டங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை இனி பதில் சொல்ல ஆரம்பிக்கும். எனவே உங்களுடைய பதில் என்ன தெரியுமா? முன்னேற்றம், மரியாதை மற்றும் நிலையான வாழ்க்கை. இதுதான் உங்களுடைய பதிலாக இருக்கும். எனவே நீங்கள் முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். குடும்பத்தின் மூலம் கூட சில நல்ல நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் யாராவது ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஆதரவாக இருப்பார்கள். அவர்கள் உங்களுடைய உறவினர்களாக இருக்க மாட்டார்கள். ஒன்று உங்களுடைய பெற்றோர்கள், இல்லைன்னா உங்களுடைய பெற்றோர்களுடன் உடன் பிறந்தவர்கள் யாராவது ஒருவர் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அவர்கள் நீங்கள் எது செய்தாலும், தொழில் செய்தாலும், ஏதாவது முதலீடுல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, எதுலனாலும் சரி, பண விஷயமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது உதவியாக இருக்கட்டும், அவர்கள் உங்கள் கூட நின்று இறுதி வரைக்கும் அந்த ஒரு தொழிலோ இல்லைன்னா முதலீடோ அதில் உங்களுக்கு பயனுள்ள சில செயல்களை நிச்சயமாக செய்வார்கள். அவர்களின் ஆலோசனை அல்லது உதவி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறும். எனவே கும்பம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த நம்பிக்கை துரோகங்கள், கசகசப்பான